ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான பலாக்கொட்டை கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 20லேருந்து 30 பலாக்கொட்டை சேர்த்து 7-8 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 7-8 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சதில் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா நம்ம டேஸ்டான பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடி.